ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம V30 ப்ரோவோட ரிவ்யூ பார்க்க போறோம். அது லைவ் ரிவ்யூ அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இன்னைக்கு அப்படியே நேச்சுரலா போட்டோ எடுக்கிறோம். அந்த போட்டோ எப்படி இருக்குன்னு பார்க்குறோம், வீடியோ எடுக்கிறோம், வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அதோட ஸ்பெக்கையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பார்க்குறோம். இதோட அன்பாக்சிங் வீடியோ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம இணைச்சிருப்போம். வணக்கமுங்க. நான் உங்கள் வீட்டு பிள்ளை. வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அது நம்ம எப்போதும் வழக்கமாக வாங்குற அந்த காரைக்கால் எல் பிரிட்ஜில் தான் வாங்கினோம். அது ரிலீஸ் டேட்டுக்கு நாளே நம்ம வாங்கியாச்சு. ஆனால் இத்தனை நாள் நம்ம வந்து அதை ரிவ்யூ வீடியோவே போடலை. இப்போதான் போட போகிறோம். ஏன்னா ரிவ்யூ நல்லா பார்த்தாச்சு. கிட்டத்தட்ட 1.5 மாதம் இருக்குமா, 1 மாதம் ஆயிடுச்சா? இஎம்ஐ கட்டிட்டோம்ல, கட்டிக்கிட்டே இருக்கோம். ஆனால் ஃபோனை வேற லெவல் தாறுமாறு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்காக தான் இந்த வீடியோவே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மணி வருது, எப்படி இருக்கு ஃபோனு? அருமையாக இருக்கிறது. அருமையாக இருக்கிறதா? சுத்தமான தமிழ்ல வருது. சுத்தமான தமிழ்ல வருது. தமிழ் செல்லு தானே? தமிழ் செல்லாது. யாரா சொன்னா விவோ தமிழ் செல்லு? விவோ V30 ப்ரோ இதான் நண்பா. இது வந்து ரகடு போன். கீழே போட்டு பாத்தியா? நிறைய போடல, நம்மளும் போட்டா பார்ப்போம். உண்மையிலே அந்த ஸ்காட் ஹாட் கிளாஸ் அப்படின்னு சொல்றாங்க. தப்பா சொல்லிடலாம், மன்னிச்சிங்க. நல்லா ஃபோன் வந்து நல்லா ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதோட வெயிட்டாக இருக்கும். அந்த வெயிட் வந்து எப்படி சொல்கிறது, அந்த 5000 mAh பேட்டரிங்கிறத வந்து தெரியாத மாதிரி கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரியான ஸ்லிம், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். அந்த கலர் வந்து டெக்ஸ்சர் ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், பயங்கரமாக வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் அந்த ஸ்க்ரீனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பாஸ்வேர்டு என்ன இது கம்பெனிக்கு தெரிஞ்சிடும் வீடியோவில். கவர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, அம்லோட் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு தான் இந்த ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் அவுட்டரில் இருக்கும், எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துங்க. இதை ஃபுல்லாக வச்சுருக்கேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு அவுட்டரில் நாங்கள் வெட்ட வெளியில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். எந்த இடத்துல நிற்கிறோம் நம்ம? இப்போ வந்து ஜங்ஷனில் நிற்கிறோம். ஜங்ஷன் ட்ரெயின் ஏற போகிறோமா? கோவா ஜங்ஷன். கோவா ஜங்ஷனில் இருக்கோம். கோவா ஜங்ஷனில் நின்றுக்கிட்டு இருக்கோம். ஓட்டு போட வந்துருக்கேன்னு சொல்லுங்க. ஓட்டு போட கோவாவுக்கா? கோவாக்கு நீங்க எலெக்ஷனே கிடையாதுடா. நல்ல ஒரு பீக் பிரைட்னஸ் போகுது, நல்லா சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அவுட்டோர்ல. அடுத்தது அப்படியே கேமராவுக்கு பத்தி வருவோம். அதுக்கு முன்னாடி இந்த டிசைன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க நண்பா. ஏன்னா இது எக்ஸ்ட்ரா ஏதோ தனியா நீட்டிட்டு இருக்க மாதிரி ஒரு ஸ்கொயர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த ஆரோ லைட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது கலர்லாம் மாத்திக்கலாம். அடுத்தது வருவோம். கேமரா பத்தி சொல்லணும் அப்படின்னா, அதுல சைஸ் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதோட இந்த எல்லா ஒன் பிளஸ்ல வந்து அது பேர் என்ன, ஒன் பிளஸ்ல என்ன பண்ணுவாங்க, ஹசில் பிளேடு அது கொடுப்பாங்க. அதே மாதிரி இவங்க ஜைஸ் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதோட அவுட்புட்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நண்பா. நண்பா, அந்த கேமராவோட ஆக்ஷன், அதாவது எப்படி இருக்கு குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு லைவ்லேயே காட்டலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. ஏன்னா புதுசாக எடுக்கணும்ல, நம்ம வந்து டெக் சேனல் கிடையாது. இருந்தாலும் சில விஷயங்களை வந்து நம்ம கம்பாரிசனு அது மாதிரி இடையில போட்டுட்டு இருக்கோம். அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவா மேக் பண்ணியிருக்கோம். அதனாலதான் லைவ்ல அப்படியே நம்ம சேனலோட மாடல் இருப்பாங்கல்ல, இவங்க 2 பேரு தான். அவங்கள ஏன்னா சொல்லிக்கிற மாதிரி அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. அதனால அவங்களே போட்டோ எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கேமரா இதுல வந்து போட்டோல சைஸ் வந்து ஆக்டிவேட்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியுதா? சைஸ்ல தான் இருக்கு. இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. கொஞ்சம் அப்படியே நேர்ல பாருங்கடா, மேல லைட்டா தூக்க. இதோட அவுட்புட் வந்து
பாப்போமா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதோட குவாலிட்டி பாருங்க, நீங்களே பாருங்க. ஐயோ ரொம்ப கேவலமா சிரிக்கிறான்டா. யாரு நீதான். இது வேற போட்டோ மாத்தி. அடுத்த போட்டோ இருக்க பாருங்க. நல்லாதான் இருக்கு. போட்டோவோட குவாலிட்டி ஓகே தான், நல்லா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு செம்மையா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து அந்த போர்ட்ரேட் ஷாட்ல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து நிறைய மாத்திக்கலாம். இதுல வந்து இப்போ ஒரு போட்டோ நல்லா போஸ்ட் கொடுக்குறாங்க. போர்ட்ரேட்டோட ஆக்ஷன் எப்படி வந்து கேஷோட வருது. நல்லாவே போர்ட்ரேட் பண்ணிருக்கு. நல்லா அந்த ஸ்கொயர் பாத்தீங்கன்னா கரெக்டா அவனோட ஹேர் முதற்கொண்டு நல்லா கேப்சர் பண்ணிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். வீடியோ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சப்போர்ட் உண்டு நண்பா, ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் உண்டு, நல்லாவே இருக்கு. எனக்கு வீடியோ எடுக்கும் போதே தெரியுது. ஆனால் குவாலிட்டி கொஞ்சம் டவுனாக இருக்கு. அந்த கலர்ஸும் கொஞ்சம் கம்மியான மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் ஃபீல் இருக்கு. ஆடியோ வீடியோ பைக்கில் போகும்போது கசங்கதான்னு தெரியல. ஆனால் வீடியோட குவாலிட்டி பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் இந்த மொபைலோட 1080pயோட வீடியோ. ஓகே தான், நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ ஓரளவு 6 o'clock அந்த ரேஞ்சில் எடுத்துக்கிட்டு இருக்கோம் வீடியோவை. எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க நண்பா. 4K 30ps எடுத்துகிட்டு இருக்கோம். இதுக்கு iOS சப்போர்ட் உண்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அது ஆன்ல இருக்கு. 60psக்கு போகும்போது என்னன்னா அது ஆஃப் ஆகிடுது. ஆனால் இதில் வந்து ஆனில் தான் இருக்கு. ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்க நண்பா. நம்ம ஆரோ லைட்டு இதில் இது செல்லோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்க்குறோம். அது வந்து இது இருக்கா, இதில் வந்து நம்ம கலர் சேஞ்சஸ் எல்லாமே பண்ணலாம். ஆரா லைட்டா, சாரி ஆரோ லைட்டு தப்பா சொல்லிட்டா. ஆரா லைட், அதுக்குதான் டெக் சேனல்ல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சா சொல்லுவோம். இது வந்து நல்லா இந்த கலர் மாறும், நல்லா இருந்துச்சு இந்த ஃபோனில். ஆக்சுவலாக அதுதான் இந்த ஃபோனோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். நைட் எடுக்கும்போது அந்த இது செமையாக இருக்கும், அந்த டெக்ஸ்டரு. இதான் மாறுறது, இதுதான் இதோட கலர். லைட் உங்களுக்கு நைட் மோட் எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆரோ லைட்டில். மற்றபடி இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துட்டோம்னா எல்லா கேமராவும் 50 மெகாபிக்சல் கொடுத்துறாங்க. செல்ஃபி ஆகட்டும், மெயின் கேமரா ஆகட்டும், அப்புறம் டெலஃபோக்கஸ் ஆகட்டும், எல்லாமே 50 மெகாபிக்சல் கொடுத்துட்றாங்க. Dimensity 8200 தான் இதோட ப்ராசரு. இதோட ஆக்சுவலாக இதோட யூசேஜ் வந்து நல்லா தான் இருந்துச்சு. எங்களை பொறுத்தவரையும் ஒன்றும் லேக்லாம் ஒன்றும் கிடையாது, நல்லா தான் இருந்துச்சு. கேம் விளாண்டு பார்த்தாங்க. கேம் விளாண்ட போது ஹீட் லைட்டாக இந்த வார்ம் இருந்துச்சு. ஆனால் மற்றபடி கேம்லாம் ஹீட்லாம் இருக்குது. அந்த கர்வ் டிஸ்பிளேல வீடியோ பார்க்கறதாகட்டும் சூப்பராக இருக்குது. அந்த டிஸ்பிளேயோட ப்ராஜெக்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம ஓனர்கிட்டே கேட்போம் என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திச்சிங்க இந்த ஃபோனில். ஃபோன் குவாலிட்டிலாம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. வேற ஏதாவது சொல்ல போறேன். சூப்பரா இருக்கு. இது மோடி கிட்ட போன் பேசுறேன்னு சொன்னீங்களா, எப்படி இருக்கு குவாலிட்டி? வெளிநாட்டுல இருந்து பேசுறாரு. குவாலிட்டிலாம் நல்லா தான் இருக்கு. கேமும் ப்ராசஸ் நல்லா தான் போயிட்டு இருக்கு. கேம் ப்ராசஸிங் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஹேங்லாம் ஆகல, கரெக்டாக தான் இருக்கு. ஹீட் ஆகல. ஓகே, வேற அப்புறம் அந்த ஃபோனை பற்றி வேற என்ன சொல்றீங்க? சார்ஜிங் ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்ல மறந்துட்டேன். 80 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் கவர்லேயே கொடுத்துட்றாங்க. 5000 mAh பேட்டரி. மேக்ஸிமம் ஒரு ½ hourல சார்ஜ் ஃபுல் ஆயிடுதா? ½ hourல ஃபுல் ஆயிடுது. ஆடியோ ஸ்பீக்கர் வந்து என்னன்னா சிங்கிள் ஸ்பீக்கர் தான், டியூல் ஸ்பீக்கர் கிடையாது. அது ஒரு மைனஸ். மற்றபடி இதில் ப்ராசர் கொஞ்சம் இந்த ஸ்னாப் டிராகன் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. மற்றபடி இந்த ஃபோனோட குவாலிட்டி ஓகே. ப்ரைஸ் தான் எங்களுக்கு ரொம்ப அதிகமாக தெரிஞ்சுது. எவ்வளோ வாங்கணும் அதை? 42 ரூபா கிட்டத்தட்ட வந்து 256 GB 8 GB ரேமா? 256 வாங்கணும், 8 GB ரேம்னு நினைக்கிறேன். 40 ரூபா, 40 ரூபா வந்துச்சு எங்களுக்கு. ஆன்லைன் ப்ரைஸில் எல்பிரிட்ஜில் கொடுத்தாங்க. நல்ல கிஃப்டெல்லாம் நிறைய கொடுத்தாங்க. வாங்கி கிஃப்டெல்லாம் என்ன பண்ணோம் நம்ம? ஆள்கிட்ட கொடுத்துட்டானா? அடா பாவி, கொடையெல்லாம் கொடுத்தாங்கடா. எல்லாத்தையும் நடந்து போறாங்களா? வெயில் தாக்க கூடாது. இது அக்னி நட்சத்திரம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. நண்பா, வேற நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
இதுவரை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி ரொம்ப நாளா ஆச்சு. கொஞ்சம் சப்போர்ட் நிறைய வந்துட்டு இருக்கு. அதே மாதிரியே எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. சீக்கிரம் நிறைய வீடியோ மேக் பண்ணிக்கிட்டே இருக்கோம். முக்காவாசி இந்த நாங்க டெம்பிள், அதாவது டெம்பிள் ரைடு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். கோயிலோட வரலாறோட சேர்த்து கொஞ்சம் வரலாறு, அது டிவில உள்ளது. நம்ம வந்து கொஞ்சம் பயணம் கொஞ்சம் வரலாறு அப்படின்னு மாத்தி ஒரு புதுசா ஒரு உருவாக்கி கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டோம். அடுத்தடுத்த வீடியோ கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதை உள்ள கோயிலா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா இருக்கு. அதையும் சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம பைக்கு, காரு ரிவ்யூ, இடையில நம்ம போன் ரிவ்யூ, அதாவது ரிவ்யூனா நம்ம கேஷுவலா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா. நம்ம டெக்ல பண்ணாம நம்மளோட லேமேன், அதாவது என்ன சொல்றது, ஒரு மனிதனுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ரிவ்யூ இருக்கும். இதுக்கப்புறம் வரப்போறதும் அப்படிதான் இருக்கும். அவ்வளவுதான் நம்ம இந்த வீடியோ. வழக்கம் போல நம்ம சேனலை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க நண்பா.